இதுக்கு முன்னாடி வீடியோவில் அர்டினோ வந்து எப்படி வந்துட்டு அர்டினோவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன பின்ஸ் இருக்குது, எந்தெந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அர்டினோ சாஃப்ட்வேரை வந்துட்டு எப்படி வந்து நம்மளோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அர்டினோ ஐடிஇ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். அர்டினோ ஐடிஇ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடை வந்து ஆன்லைன்லேயும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கான இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய விண்டோஸ் ஜஸ்ட் டவுன்லோட் இதை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அர்டினோ போர்டில் நீங்கள் வந்துட்டு இந்த கேபிளை தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அதாவது டைப் பி டு டைப் ஏ இருக்க மாதிரியான கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேபிளை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி டைப் ஏ போர்ட் வந்து உங்களோட அர்டினோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பின்னுலையும் டைப் பி வந்து உங்கள் லேப்போடையும் கனெக்ட் பண்ணணும். லைக் தட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அர்டினோ போர்டில் கனெக்ட் பண்ணிடணும். அர்டினோ போர்டை உங்களோட சிஸ்டமோட நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேலு உங்களோட சிஸ்டமில் இந்த மாதிரி வந்துட்டு அர்டினோ ஐடிஇ வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நாட் நோ கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் செலக்ட் பண்ணணும். போர்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நம்மளோட அர்டினோ போர்டு வந்து அர்டினோ யூனோ போர்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அர்டினோ யூனோங்கிற போர்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமேலு இங்கே அர்டினோ போர்டுக்கான நம்ம கோடு வந்துட்டு ஃபுல்லாக வந்து போட ஆரம்பிக்கணும். கோடு போட்டு முடிச்சுட்டு தென் நம்ம இந்த டிக் சிம்பிள் அழுத்தணும் அப்படின்னா கோடு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமேலு நம்ம இந்த அப்லோடு சிம்பிள் அமுத்தணும் அப்படின்னா நம்மளோட கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட அர்டினோ போர்டுக்கு வந்துட்டு அப்லோட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அர்டினோ போர்டை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறதுல பெருசாக எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம பேசிக் சென்சார்ஸை வந்து எப்படி அர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணி அதுக்கு கோட் போடுறது, அதுக்கு என்ன மாதிரி கோட் போடலாம், எப்படிலாம் கோட் போடலாம், அதை பற்றிலாம் அப்கமிங் வர வீடியோஸில் பார்க்கலாம்.